தமிழக வெற்றி கழகம் கட்சி தலைவர் நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய அடுத்த மாநாடு இப்ப புதுச்சேரியில நடந்திருக்கு. அந்த புதுச்சேரி மாநாடு போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்ப சோசியல் மீடியாவில் செம வைரல். போன தடவை மாதிரி எந்தவித பாதிப்பும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் நடக்காத அளவுக்கு போலீஸ் ரொம்பவே எச்சரிக்கையா இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மாநாடு ஸ்மூத்தா நடந்து முடிஞ்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு சினிமா நாயகனா ஆதரவு தந்த மக்கள் ஒரு கட்சி தலைவராகவும் முதலமைச்சர் வேட்பாளராகவும் மக்கள் ஆதரவு தராங்களா இல்லையா அப்படின்னு 2026 வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சூர்யா அவர்கள் ஹீரோ நடிக்கிற அவருடைய 47வது படத்துடைய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. நம்ம சூர்யா அவர்களுடைய 47வது படத்தை ஆக்டர் பகர் ஃபாசில வச்சு ஆவேசம் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட்டான படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் ஜீத்து மாதவன் தான் நம்ம சூர்யா அவர்களுடைய 47வது படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இன்னைக்கு சூர்யா 47 படத்துடைய பூஜை நடந்திருக்கு. அந்த பூஜை போட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்ப சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாம சூர்யா 47 படத்துல நம்ம சூர்யாவுக்கு ஜோடியா இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் நஸ்ரியா அவர்கள் தான் நடிக்கிறாங்க. இந்த படத்துடைய பூஜையில அவங்களும் அட்டன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சூர்யா அவர்களுடைய ஒய்ஃப் அண்ட் ஆக்டர் ஜோதிகா அவர்களும் இந்த பூஜையை அட்டன் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் கிச்சா சுதீப் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் மார்க். இன்னைக்கு மார்க் படத்துடைய அபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பரா வெறித்தனமா இருக்கு. மார்க் படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு ஒரு பேன் இந்தியா மூவியா ரிலீஸ் பண்றாங்க. அதனால இப்ப எல்லா லாங்குவேஜ் ட்ரைலரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் ட்ரைலரும் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. கிச்சா சுதீப் ஹீரோவா நடிச்சிருக்க இந்த மார்க் படம் டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் வீக்கெண்டுக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஜிவி பிரகாஷ் ஹீரோவா நடிச்சிருக்க ஒரு புது படம் தான் ஹாப்பி ராஜ். ஹாப்பி ராஜ் படத்துடைய அபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஆக்டர் துல்கர் சல்மான் அவர்கள் இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை டைரக்டர் மரியா ராஜ் இளஞ்செலியன் டைரக்ஷன் பண்றாரு. நம்ம தனுஷ் அவர்கள் நடிப்புல ரிலீஸ் ஆன தேரா இஸ்குமே படம் இப்ப 141 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் நெலன் குமாரசாமி டைரக்ஷன்ல கார்த்திக் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் வா வாத்தியாரே. இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் கிருட்டி செட்டி நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இன்னைக்கு நடந்திருக்கு. அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் போட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்ப சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். கார்த்திக் ஹீரோவா நடிச்சிருக்க வாவா தேரி படம் தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜ்ல இந்த வாரம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு டிசம்பர் 12 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு புது தமிழ் வெப் சீரிஸோடைய அபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ இந்த ட்ரைலர் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. பஞ்சாயத்து அப்படிங்கிற இந்த வெப் சீரிஸ் டிசம்பர் இந்த மந்த் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹார்ட்லி பேட்டரி அப்படிங்கிற ஒரு புது படம் டிசம்பர் 16 G5 OTTல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் அனுபமா பரமேஸ்வரன் லீட் ரோல்ல நடிச்சிருக்க படம் தான் லாக்டவுன். இந்த படம் டிசம்பர் 12 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. நம்ம KGF ராக்கிங் ஸ்டார் யாஷ் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்க படம் தான் டாக்ஸிக். டாக்ஸிக் படம் ஒரு மிகப்பெரிய பேன் இந்தியா மூவியா ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, மராத்தி, பெங்கால், உருது அப்படின்னு இந்தியன் லாங்குவேஜ் மட்டும் இல்லாம இங்கிலீஷ், ஜாப்பனீஸ், சைனீஸ் லாங்குவேஜ்ல கூட ரெடி ஆயிட்டு இருக்கு. டாக்ஸிக் படம் 2026 மார்ச் 19 டாக்ஸிக் படம் ஒரு பேன் வேர்ல்டு படமா ரிலீஸ் ஆகுது. இன்னும் ரிலீஸுக்கு 100 நாள் இருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். KGF 2 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சக்சஸ்க்கு அப்புறம் ஆக்டர் யாஷ் நடிச்சிருக்க படம் தான் இந்த டாக்ஸிக். KGF அப்புறம் ராக்கிங் ஸ்டார் யாஷ் நடிப்புல ரிலீஸ் ஆக போற படம் அப்படிங்கிறதுனால டாக்ஸிக் படம் மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படம் 70s 80s காலகட்டத்தில் நடக்கிற கதை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி ஃபயரா வரப்போகுது அப்படின்னு. டைரக்டர் லோகேஷ் கனகராஜோடைய ஜி ஸ்குவாட் ப்ரொடக்ஷன் கம்பெனியும் டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜோடைய ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷனும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு புது படத்தை டைரக்டர் ரத்தனகுமார் டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துடைய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துடைய அபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் டீசர் நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அவ்வளவுதான். இன்னைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. இன்னைக்கு கொஞ்சம் அப்டேட் தான் பார்த்தோம். இன்னைக்கு அவ்வளவா சினிமா அப்டேட்ஸ் எதுவும் வரல. அடுத்த வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.